வெல்கம் டு ஜேஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் சார்ல்ஸ் டிக்கன்ஸனுடைய டேவிட் காப்பர்ஃபீல்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சார்ல்ஸ் டிக்கன்ஸ், டேவிட் காப்பர்ஃபீல்ட். ஸோ பிஃபோர் we are entering into the work, we must learn something about Charles Dickens. So he was born in 1812 and died in 1870, and he started his career with contributing stories to newspaper and magazines. So இந்த newspaper and magazines எல்லாமே sketches by பாஸ் அப்படின்ற ஒர்க்காக இந்த இயர் 1833 வந்தது. ஸோ இப்போ பாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸனுடைய பென் நேம். ஸோ அதுக்கப்புறமா 1836 ஒரு சீரியல் பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிக்விக் பேப்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ அண்ட் தென் ஃப்ரம் த இயர் 1837 to 38 ஆலிவர் ட்விஸ்ட் ஆர் த பேரிஷ் பாய்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ஒர்க்கு எந்த மேகசினில் வந்தது அப்படின்னா பென்ட்லீஸ் மிசலனி. இந்த பென்ட்லி மிசலனியில் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் த கிறிஸ்மஸ் புக்ஸ் விச் கண்டைன்ஸ் 5 புக்ஸ். இதில் 5 ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா த கிறிஸ்மஸ் கேரல் இன் 1843, த சைம்ஸ் இன் 1844, த கிரிக்கெட் ஆன் த ஹார்த் which was published by Bradbury and Evanson in the year 1845, The Battle of Life published in 1846, The Haunted Man and the Ghost Bargain in the year 1848. ஸோ இது எல்லாமே ஒரு கம்பைல்டு வேர்ஷனாக த கிறிஸ்மஸ் புக்ஸ் இந்த நேமில் நமக்கு பப்ளிஷ் ஆகியிருக்கு. அண்ட் தென் இவங்க வந்து ஹவுஸ் ஹோல்ட் வேர்ல்ட்ஸ் அண்ட் ஆல் த இயர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னல்ஸும் நிறையா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் ஆன ஒரு ஒர்க் தான் என்ன அப்படின்னா டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். ஸோ அப்போது டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் எந்த ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா ஆல் த இயர் ரவுண்ட் விச் வாஸ் ரன் பை சார்ல்ஸ் டிக்கன்ஸ். ஸோ இவங்க ரெகுலராக இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஹவுஸ் ஹோல்ட் வேர்ல்ட்ஸுக்கு ஃப்ரம் த இயர் 1850 to 59 அண்ட் 59 to 70 ஆல் த இயர் ரவுண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அண்ட் தென் இவருடைய லாஸ்ட் கம்ப்ளீட்டட் நாவல் எது அப்படின்னா ஆ மியூச்சுவல் ஃப்ரெண்ட் பப்ளிஷ் இன் இயர் 1865. ஸோ அப்போது இவர் இறக்கும் போது ஒரு ஒர்க்கை எழுதிட்டு இருந்தாங்க, த மிஸ்ட்ரி ஆஃப் எட்வின் ட்ரூட். ஸோ இது ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க் அட் த டைம் ஆஃப் டிக்கன்ஸ் டெத். ஸோ அப்போது 9th June 1870 தான் அவங்க இறந்தாங்க. ஸோ அந்த டைமில் இந்த ஒர்க்கு வந்து அன்ஃபினிஷ்டாகவே விட்டுட்டாங்க. அண்ட் டிக்கன்ஸனுடைய ஒரு ஃபேவரட் கேரக்டர் தான் டேவிட். ஸோ அப்போது டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டைட்டில் கொடுத்ததுக்கு ரீசன், டேவிட் அப்படின்ற ஒரு நேம் வந்து டிக்கன்ஸ் ஃபேவரட்டான ஒரு நேம். ஸோ அதனால் இவங்க டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படின்ற ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த இயர் 1850. ஸோ திஸ் இஸ் செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க். இந்த ஒர்க்கில் அவர் டேவிட் என்ற கேரக்டரில் பேசுகிறதுல நிறையா விஷயங்கள் டிக்கன்ஸனுடைய லைஃப்பில் நடந்தது. இஷ்யூட் இன் மந்த்லி பார்ட்ஸ் ஃப்ரம் 1st May 1849 to 1st November 1850. ஸோ இது யாருக்காக வந்து டெடிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா தி ஹானரபிள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் வாட்சன் இவங்களுக்கு தான். ஸோ அப்போ இந்த ஒர்க்கில் வரக்கூடிய பிரின்சிபல் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா டேவிட் காப்பர்ஃபீல்ட் தி நெரேட்டர், கிளாரா காப்பர்ஃபீல்ட் டேவிட் காப்பர்ஃபீல்டுடைய அம்மா, மிஸ்ஸஸ் பெட்சி ட்ராட்வுட் டேவிட்டுடைய கிரேட் ஆண்ட், அண்ட் பிகோட்டி ஒரு நர்ஸ், டேவிட் காப்பர்ஃபீல்டோட நர்ஸ், மிஸ்டர் பிகோட்டி பிகோட்டியுடைய பிரதர். ஸோ அவங்க வந்து 2 ஆர்ஃபனை வந்து வளர்ப்பாங்க, லிட்டில் எமிலி அண்ட் ஹேம். மிஸ்டர் மர்ட்சன் கிளாரா காப்பர்ஃபீல்டோடைய செகண்ட் ஹஸ்பண்ட், மிஸ் ஜான் மர்ட்சன் மிஸ்டர் மர்ட்சனுடைய சிஸ்டர், அண்ட் மிஸ்டர் கிரிக்கிள் ஹெட்மாஸ்டர் ஆஃப் சேலம் ஹவுஸ், ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் அண்ட் டாமி ட்ராடல்ஸ். இவங்க 2 பேரும் டேவிட் காப்பர்ஃபீல்டு கூட அந்த சேலம் ஹவுஸில் இருக்கக்கூடியவங்க ஃப்ரெண்ட்ஸ். தே ட்ராவல் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப். மிஸ்டர் வில்கின்ஸ் மிகாபா ஒரு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இவங்களும் டேவிட் கூட அவருடைய அந்த ஒரு ஸ்டோரியில் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர். த மிஸ்டர் மிக்ஃபீல்ட் இவங்க வந்து டேவிட்டுடைய ஆண்ட்டுடைய லாயர். ஓகே. த ஆக்னஸ் விக்ஃபீல்ட் மிஸ்டர் விக்ஃபீல்டுடைய பொண்ணு, உரியாஹிப் மிஸ்டர் விக்ஃபீல்டுடைய கிளர்க், மிஸ்டர் ஸ்பென்லோ அவங்கக்கிட்ட தான் டேவிட் வந்து லா படிப்பாங்க. டோரா ஸ்பென்லோவுடைய டாட்டர், இவங்கள தான் டேவிட் மேரேஜ் பண்ணிப்பாங்க. மிஸ்டர் டிக் மிஸ் பெட்சி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகேவா. ஸோ நவ் வி ஆர் மூவிங் இன் டு தி ஒர்க் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் டேவிட் காப்பர்ஃபீல்ட். டேவிட் காப்பர்ஃபீல்ட் வாஸ் பார்ன் அட் பிளண்டர்ஸ்டோன் இன் சல்ஃபோக். ஸோ இவங்க அப்பா இறந்து 6 மாதத்துக்கு அப்புறம் டேவிட் பிறப்பாங்க. மிஸ் பெட்சிக்கு வந்து இவர் ஒரு பொண்ணாக பிறக்கலை, என்னோடய நேமை இவர் லைஃப்பில் வந்து கேரி பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால டேவிட் மேலே ஒரு கோவம். ஸோ அதனால் இவங்க அந்த வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. ஸோ டேவிட் அவருடைய இயர்லி இயர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய பிரெட்டி யங் மதர் கிளாரா
காப்பர்ஃபீல்டு கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் டிவோட்டட் சர்வெண்ட் யாருன்னா பிகோட்டி. ஸோ இவங்க அந்த ஒரு யூத்ஃபுல் லைஃப் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே கிளாரா காப்பர்ஃபீல்ட் மிஸ்டர் மர்ஸ்டன் அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஒரு க்ரூவல் பர்சன். ஸோ இவங்க அவரை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் எந்த அளவுக்கு க்ரூவல் அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி க்ரூவலிட்டியில் இவர் மாட்டின்னு முடிக்கும் போது டேவிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிகோட்டியோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறாங்க, யார்மவுத்துக்கு. ஸோ அங்கே வந்து பிகோட்டியோடைய பிரதர் மிஸ்டர் பிகோட்டி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஓல்டு போட்டை ஒரு சீசைட் காட்டேஜை கன்வெர்ட் பண்ணி அதில் தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வித் எமிலி அண்ட் ஹேம். ஸோ இப்போ லிட்டில் எமிலி ஹேம் தான் வந்து டேவிட்டுடைய ஃபர்ஸ்ட் ரியல் பிளேமேட்ஸ். அண்ட் அவர் அந்த யார்மவுத்தில் இருந்த அந்த ஒரு லைஃப் தான் அவரோட வாழ்க்கை ஃபுல்லாகவே சந்தோஷமாக இருந்த அந்த ஒரு நாட்கள். ஸோ அதுக்கப்புறம் மிஸ் ஜேர்ன் மர்ஸ்டன் வந்து சார்ஜ் எடுக்க வராங்க மிஸ்டர் மர்ஸ்டனோட வீட்டில். ஸோ அப்போது டேவிட்டும் அவங்க அம்மாவும் இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு நாள் வந்து டேவிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அப்பாவை கடிச்சிடுறாரு. ஸோ அப்போ இவர் மென்டல் ஸ்டெபிலிட்டியாக இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேலம் ஹவுஸ் அனுப்புகிறாங்க. சேலம் ஹவுஸ் அவர் போகும்போது அந்த இடத்துலையுமே அவர் ரொம்பவுமே கஷ்டத்தை தான் அனுப்பிக்கிறார், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த க்ரூவல் ஹெட் மாஸ்டர் மிஸ்டர் கிரிக்கிள். ஸோ அவர் என்னதான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஸோ அந்த இடத்துல அவர் 2 பேரை மீட் பண்ணுறாரு, டாமி ட்ராடல்ஸ் அண்ட் ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த். ஸோ இவங்க 2 பேர் அவரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஸோ இவருடைய ஸ்கூல் டேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம் டு ஒன் என் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கிளாரா காப்பர்ஃபீல்ட்ஸ் டெத். அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இவர் திரும்ப மர்ஸ்டன் வீட்டுக்கே வராரு. மர்ஸ்டன் வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா அந்த இடத்துல பிகோட்டி இல்லவே இல்லை. ஸோ அப்போ பிகோட்டி எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் பர்கின்ஸை அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. மிஸ்டர் பர்கின்ஸ் இஸ் நன் அதர் தென் டிரைவர் ஆஃப் மிஸ்டர் மர்ஸ்டன். ஸோ அப்போது அவங்க மிஸ்டர் பர்கின்ஸை பிகோட்டி மேரேஜ் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ டேவிட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்போது அவர் ஒரு எக்ஸ்போர்ட் வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 10 வயசு பையனா. அப்போ அந்த டைமில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஒர்க் பண்ணுறாரு, எப்பவுமே அரை வயிறு பசியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இவங்க வில்கின்ஸ் மிக்காபரை மீட் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் அவங்க கூட தான் ஸ்டே பண்ணியும் இருப்பார். ஸோ அப்போது மிஸ்டர் மிக்காபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கடனாளியாக ஆகிடுவார். ஸோ அப்போது இவர் ப்ரிசன் போயிடுவாங்க. அந்த டைமில் டேவிட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. ஸோ ஹி டிசைடட் டு ரேன் அவே ஃப்ரம் ஹிஸ் ஸ்டெப் ஃபாதர். அப்போது நம்ம ஸ்டெப் ஃபாதரை விட்டுட்டு நம்ம எங்கன்னா தப்பிச்சு போயிட்டோம் அப்படின்னா திரும்ப வாழ்க்கையில் நம்ம அவர்கிட்ட வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிசைட் பண்ணுறாரு. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணி பார்க்கும்போது ஸோ இப்போ ஆண்ட் அவங்க கிட்ட போகலாம், மிஸ் பெட்ஸி கிட்ட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறார். ஸோ அப்போது அந்த ஒரு நினப்பு வந்ததுக்கப்புறமா தாங்கிட்ட இருக்கிற எந்த ஒரு திங்ஸுமே கூட எடுக்கிறதுக்கு அவருக்கு பொறுமை இல்லை. உடனேவே தான் ஆண்ட் கிட்ட போயிட்டு நின்றுறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு வார்ம் வெல்கம் அந்த இடத்துல கிடைக்கவே இல்லை. ஸோ அதுவே டேவிட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. அங்கே தான் மிஸ்டர் டிக் இருக்காங்க, அவர் அவங்க ஆண்ட் கூட ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல அவங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து சம்வாட் இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பட் பெட்ஸ்டிக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்க மர்ஸ்டன்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி இவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மர்ஸ்டனும் அவங்க சிஸ்டரும் வந்து டேவிட்டை கூப்பிட்டு போகிறதுக்காக வராங்க. த வே தே ட்ரீட்டட் டேவிட் பெட்ஸ்டியை என்ன பண்ண வைக்குது அப்படின்னா இவங்க கூட அவனை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவனை இன்னும் அவங்க குரூவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கூடவே அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு they however managed to keep him with themselves. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா டேவிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறாரு. அண்ட் மிஸ் பெட்ஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவனோட படிப்பை கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அப்போது வந்து கேண்டர்பரியில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹெட் மாஸ்டர் தான் மிஸ்டர் ஸ்ட்ராங். ஸோ ஹி இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மிஸ்டர் கிரிக்கிள். ஸோ இந்த ஸ்கூல் டேவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யார் கூட தங்கியிருக்காங்க அப்படின்னா பெட்ஸியோடைய லாயர் மிஸ்டர் விக்ஃபீல்ட், அவங்களோட டாட்டர் தான் ஆக்னஸ் விக்ஃபீல்ட். ஸோ அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு மேலே ஒரு ஃபான்னஸ் வந்து இவருக்கு வரும்போது ஆக்னஸ் விக்ஃபீல்டு மேலே டேவிட்டுக்கு ஒரு ஃபான்னஸ் வந்து போகுது. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கிரிஞ்சிங் கிளர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் விக்ஃபீல்டுக்கு இருப்பாங்க. யாருன்னா யூரியா ஹீப். டேவிட்டுக்கும் யூரியா ஹீப்புக்கும் எப்பயுமே ஒத்து வராது. ஸோ அப்போ டேவிட் அவருடைய ஸ்கூலிங்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆண்ட் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ இவனோட ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு, ஒரு ட்ராவல் ஒன்று போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது டேவிட் டிசைட் பண்ணுவார் நம்ம போய்ட்டு பிகோட்டியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வே டு மீட் பிகோட்டி ஹி மெட் ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த். ஸோ அப்போ ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்து கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் போவார். ஸோ அப்போ ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்தோட அம்மாவை பார்ப்பார் அண்ட் ரோசா டாட்டில் பார்ப்பார். ரோசா டாட்டல் ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்தோட லேடி லவ். ஸோ ரோசா டாட்டலுக்கு முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தழும்பு இருக்கும். இந்த ஒரு தழும்பு ஸ்டீர்ஃபோர்த் எந்த அளவுக்கு ஒரு ஹார்ஷ் கேரக்டர் அப்படின்றத நமக்கு காட்டும். ஸோ அதுக்கப்புறமா இவங்க ஸ்டீர்ஃபோர்த்தோட வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பிகோட்டியை பார்க்குறதுக்காக போகிறாங்க யார்மவுத்துக்கு. ஸோ அப்போ யார்மவுத்துக்கு போகும்போது லிட்டில் எமிலியை ஸ்டீர்ஃபோர்த் பார்க்குறாங்க. தே வர் இமிடியேட்லி அட்ராக்டட் டு ஈச் அதர். ஸோ இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க டேவிட் அப்படின்னா நான் வந்து லா படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்ட் கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆண்ட் கிட்ட அவங்க சொல்லும் போது
இவங்க ஸ்பென்லோகிட்டையும் ஜெர்கின்ஸ்கிட்டையும் தான் அந்த ஆர்டிகல்ஸ், அந்த லாவுக்கான ஆர்டிகல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்னஸ் விக்ஃபீல்டு டேவிட் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ மிஸ்டர் விக்ஃபீல்டோடைய வீட்டில் இருந்ததுலேருந்தே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னஸ் விக்ஃபீல்டு இவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து ஸ்டீர்ஃபோர்த்துக்கிட்டேருந்து கொஞ்சம் எப்போ பார்த்துமே தள்ளியே இரு, எனக்கு நீ அவங்கக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறது சரி வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் யுரியாஹிப்புமே வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸாக வரணும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இவங்க இதை பேசி முடிச்சதுக்கப்புறமா டேவிட்டுக்கும் யுரியாஹிப்புக்கும் நடுவில் ஒரு என்கவுண்டர் ஒன்று நடக்கும். ஸோ அந்த என்கவுண்டரில் யுரியாஹிப் சொல்லுவாங்க, நான் வந்து ஆக்னஸை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு போகிறேன், நான் விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி யுரியாஹிப் டேவிட் கிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஸோ இவங்க ஸ்பென்லோ ஹோமுக்கு போவாங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்பென்லோ ஹோம் கிட்ட தானே இவர் லா படிக்கிறாரு. ஸோ அப்போ ஸ்பென்லோ ஹோம் கிட்ட போவாங்க. ஸ்பென்லோ ஹோமுக்கு போன உடனே அந்த இடத்துல டோரா ஸ்பென்லோவை மீட் பண்ணுவாங்க. ஸோ டோரா ஸ்பென்லோவை பார்த்த உடனே டேவிட்டுக்கும் டோரா ஸ்பென்லோவுக்கும் லவ் வந்துடும். தே வேர் சீக்ரெட்லி என்கேஜ்டு டூ. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது டேவிட்டுக்கு இடி விழுற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வரும். என்ன அப்படின்னா ஸ்டீர்ஃபோர்த்தும் லிட்டில் எமிலியும் எலோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேவிட்டோட வாழ்க்கையில் விழுற முதல் இடி ஒன்றும் இது கிடையாது. ஸோ அவரோட வாழ்க்கை ஃபுல்லாமே வெறும் இடியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போது டேவிட் ஒரு விஷயத்த திரும்ப லேர்ன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அவங்களோட ஆண்ட் பெட்ஸ்டி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க, ரொம்ப ஏழ்மை நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்றத இவர் தெரிஞ்சுக்கிறார். ஸோ அப்போது இந்த டைமில் இவர் போயிட்டு ஆண்ட்டுக்கு வந்து எதனா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. ஆனால் இவரால் வந்து பார்த்தோன்னா போக முடியல. ஜஸ்ட் பிகாஸ் ஜார்கின்ஸும் ஸ்பென்லோவும் இவரோட அந்த கான்ட்ராக்ட்லேருந்து இவரை ரிலீஸ் பண்ணல. மீன்வாய் யுரியாஹிப் மிஸ்டர் விக்ஃபீல்டுடைய பார்ட்னராக வந்துட்டார் அப்படின்ற செய்தியும் இவருக்கு வருது. ஸோ எல்லா ஷாக்கிங் நியூஸும் வந்து இவருக்கு ஒரே டைம்லேயே வருது. இவருக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியவே இல்லை. ஸோ நம்ம ஆண்ட்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செக்ரட்டரியாக பார்ட் டைம் ஜாப் போகிறாங்க. யார்கிட்ட அப்படின்னா மிஸ்டர் ஸ்டாங் அவங்களுடைய ஃபார்மர் ஹெட் மாஸ்டர்கிட்ட. பட் அந்த ஒரு ஜாப்புமே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பண உதவி பண்ணலை. ஸோ இவரால் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமலே இருக்குது. ஆனால் மிஸ் பெட்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்டர் டிக் ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அண்ட் ட்ராடல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லாயராக இருக்கிறாங்க. ஸோ அப்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்காக ஒரு வேலை ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த மணி எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக பெஸ்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஸ்பென்ல வந்து சடனாக இறந்துடுறாங்க. ஸோ அவங்க இறக்கும் பொழுது அவங்க கையிலையும் சுத்தமாக பணமே இல்லை, ரொம்ப ஏழ்மையாக தான் வந்து அவங்களும் இறந்து போகிறாங்க. ஸோ இவருக்கு ஒன்றுமே புரியவே இல்லை லைஃப்பில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 21 ஹி மேரிட் டோராவை அவர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறமும் அவரோட லைஃப்பில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை, பண கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவங்க வந்து டேவிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் இன் டச் வித் மிஸ்டர் மிகாப். அவருக்கு மிஸ்டர் மிகாபர் கூட இன்னுமே வந்து அவங்க டச்சில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. மிஸ்டர் மிகாபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யுரியாஹிப்புடைய கான்ஃபிடென்ஷியல் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க. பட் அவன் என்னதான் ஒரு கான்ஃபிடென்ஷியல் செக்ரட்டரியாக இருந்தாலும் மிஸ்டர் மிகாபர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஒன்று சரியில்லை அப்படின்றத டேவிட் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் வந்து ரிவீல் பண்ண போகிறாரு. அப்போது மிஸ்டர் விக்ஃபீல்டோட வீட்டில் தான் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்கில் இன் பிரசன்ஸ் ஆஃப் யுரியாஹிப் மிஸ்டர் மிகாபர் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாரு. அப்போது இவர் ரிவீல் பண்ணும்போது அங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஆக்னஸ், மிஸ் பெட்ஸி, டேவிட், ட்ராடல். ஸோ அப்போது இவங்க என்ன ரிவீல் பண்ணுறாங்க, மிகாபர் என்ன ரிவீல் பண்ணுறாரு அப்படின்னா யுரியாஹிப் மிஸ்டர் விக்ஃபீல்டுக்கு பண்ண துரோகத்தை அந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அவர் எந்த அளவுக்கு அவங்கள சீட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்து வெல்த் எல்லாத்தையும் சுரண்டினாங்க அப்படின்றத இவர் ரிவீல் பண்ணிடுறாரு. ஸோ இவர் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் மிஸ்டர் மிகாபர் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா. மிஸ் பெட்ஸி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னுடைய எந்த நிலைமைக்கு காரணம் யுரியாஹிப் தான், நீ தான் வந்து நான் இப்படி என்னோட இந்த ஃபினான்ஷியல் லாஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிஸ்டர் மிகாபருடைய கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. ஹி டிசைடட் டு மூவ் டு ஆஸ்திரேலியா. ஸோ மீன்வைல் மிஸ்டர் பிகோட்டியும் லிட்டில் எமிலி கூட ஆஸ்திரேலியா போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ லிட்டில் எமிலி எப்படி மிஸ்டர் பிகோட்டி கிட்ட திரும்ப வந்தாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க தான் ஸ்டீர்ஃபோர்த் கூட எலோவ் பண்ணாங்கல்ல. ஸோ இவங்க எலோவ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டீர்ஃபோர்த் வந்து இவங்களை ஏமாத்திட்டு கைவிட்டுட்டு இருப்பான். ஸோ அப்போ இவங்க வந்து திரும்ப மிஸ்டர் பிகோட்டி கிட்டே வந்துருப்பாங்க. ஷேம்டா அண்ட் கில்ட்டியாக தான் வந்து இவங்க கிட்ட வந்துருப்பாங்க. ஸோ இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இவங்க கிளம்பி போகிறாங்க. அதை டேவிட் நின்று பார்க்குறாங்க. டேவிட் பார்க்கும்போது ஷிப்பு போகுது, சூரியன் மறையிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. சூரியன் மறையுது அப்படின்னா இது நம்மளுக்கு என்ன ஒரு விஷயத்தை டினோட் பண்ணுது அப்படின்னா விடியல் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க ஆஸ்திரேலியா போயிட்டு தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த நியூ லைஃப். ஓகேவா. ஸோ அப்படின்ற மாதிரி தான் டேவிட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஆனாலும் டேவிட்டோட லைஃப்பில் மட்டும் இன்னும் இருள் மேகங்கள் சூழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னன்னா டோராவுக்கு வந்து உடம்பு சரியில்லை சுத்தமாகவே. ஸோ ரொம்ப நாளாகவே அவங்களோட ஹெல்த் வந்து சரியில்லை. அண்ட் டோரா வந்து இறக்கும் பொழுதுமே
ஆக்னஸ் விக்ஃபீல்ட் டேவிட் கூடவே தான் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக அவரோட லைஃப் ஃபுல்லாக அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க இவருக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, இட்ஸ் பெட்டர் யூ மே கோ டு அப்ராட் அப்படின்னு. ஸோ அப்போ இவர் அப்ராட் போகிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம யார்மவுத் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவார். ஸோ அப்போ லிட்டில் எமிலி இவர்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருந்துருப்பாங்க, ஒரு இதை போயிட்டு ஹேம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்போவுமே வந்து டேவிட் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுவார், என்ன அப்படின்னா லிட்டில் எமிலி எந்த அளவுக்கு ஒரு பீட்ரைலாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அவங்க அந்த ஒரு ஷிப்பில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்டீர்ஃபோர்த், ஹேம் இவங்க எல்லாருமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெக் ஆகிடும். அதில் ஸ்டீர்ஃபோர்த் அண்ட் ஹேம் 2 பேருமே வந்து இறந்துருவாங்க. ஒரு 3 வருட காலமாக டேவிட் வந்து யூரோப்பில் தான் இருந்துகிட்டு இருப்போம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா when he returned to his native land he learned that he is in need of Agnes Wickfield. ஸோ அப்போ அவருக்கு அப்போ தான் புரிய வரும், ஆக்னஸ் விக்ஃபீல்டோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வாழ்க்கையில் ஃபுல்லாகவே தேவை அப்படின்றது. ஸோ அப்போ மிஸ் பெட்ஸி ட்ராட்வுட் சொல்லுவாங்க, ஆக்னஸுக்கு கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு. ஸோ இதை கேட்ட உடனே இவரோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக மாறிடும். டேவிட் வந்து ஆக்னஸ் விக்ஃபீல்டு கிட்ட போவாங்க. அண்ட் அப்போ போயிட்டு இவங்களோட விஷஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் என் கூடவே இருக்கணும், என்னோட லைஃப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்னோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது வந்து அவங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஸோ அப்படி அவங்க அழறத பார்த்த உடனே தான் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, ஆல்ரெடி அவங்க மனசில் நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஒரு அவங்க 2 பேருடைய அந்த ஒரு மேட்ச் மேக்கிங் மிஸ் பெட்ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலேட்டடாக இருக்கும். அண்ட் டேவிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடுவாங்க. அண்ட் ஹி பிகன் ஹிஸ் கேரியர் அஸ் எ சக்ஸஸ்ஃபுல் நாவல். தட்ஸ் ஆல் அபவுட் தி நாவல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.